அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல்னா, நம்ம சாப்பாட்டுக்கு கிங்கு பிரியாணி தான். அந்த லெவலுக்கு நம்ம ஒரு வெஜிடேபிள் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடேபிள் பிரியாணிக்கு தேவையான பொருள் அளவு சொல்கிறேன். இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி. நான் சமைக்கிற அரிசி கோல்டு 68 ரூபா தான். இப்போ அதுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகா, 100 கிராம் தக்காளி, 200 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 50 கிராம் பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுக்கிறேன். மல்லித்தலை கொஞ்சம் வச்சுருக்கிறேன். சோயா ஒரு 50 கிராம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பட்டர், 100 கிராம் ஆயில், இந்த டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், ஒரு சூப்பு கட்டி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ வாங்க செய்முறையை பார்க்கலாம். ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு ஆயிலை ஊற்றிக்கலாம். சூடு வந்துடுச்சு எண்ணெய். வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிட்டு பாதி வெங்காயத்தை அள்ளிடலாம். மீதி பாதி வெங்காயத்தோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. கேரட்டை போட்டுக்கலாம், பீன்ஸை போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சோயா பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சென்றால் இந்த சூப்பு கட்டியை போடலாம். ஹீட் படப்பட தான் நல்லா கரையும். இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உப்பு போடுறேன். எடுத்து வச்ச அளவோடு உப்பு போடுறேன். இஞ்சி வெங்காய பேஸ்ட் போடுறேன். மசாலா மஞ்சள்தூள் போடுறேன். வச்சுக்கிற பட்டர்லேருந்து பாதி போடலாம். வதங்கிடுச்சு. நான் இப்போ எடுத்து வச்சுக்கிற காய்கறியோட 1.25 படி தண்ணி ஊற்றுறேன். கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற ரைஸை இது கூட சேர்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு தடவை கிளறிக்கலாம். இப்போ சோறு வேகட்டும். மறுபடியும் நான் மூடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேந்துக்கிட்டே இருக்கும். சோறு புளிங்கிடுச்சு. கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். மல்லித்தலையை போட்டுக்கலாம். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சு தம்மில் போட்டுக்கலாம். இப்போ மூடிடலாம். 10 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக புளிங்கிடுச்சு. பிரியாணி லெவலுக்கு, மட்டன் பிரியாணி லெவலுக்கு வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.